குருவே துணை. குருவே துணை. ஜெய் பவானி. ஜெய் பவானி. உங்க பேர் என்ன பேர் அண்ணா? என் பேர் ராஜேந்திரன். எந்த ஊரு? சாத்தூர் பக்கத்துல வால்சாபுரம். வால்சாபுரம். கோயிலுக்கு என்ன விஷயமா நீங்க அம்மா அப்பாக்கு வந்தீங்க? என் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்துல உள்ள இந்த மாதிரி சத்தியம்மா பவானி அம்மா கோயிலுக்கு போனால் சரியா போகும்னு சொன்னாங்க. அதை கேட்டு நான் வந்து என் வீட்டு அம்மாவை பஸ்ஸில் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்தேன். இங்கே வந்து போய் 4 வாரத்தில் ஏதாச்சும் எல்லாம் நடந்துட்டாங்க. எல்லாம் அம்மா தயவுல தான். இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? நான் கோயிலுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. உங்க வீட்டம்மாவுக்கு எவ்வளவு வருஷமா உடம்பு முடியல ஐயா? 4 வருஷம் உடம்பு முடியல. 4 வருஷமா உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டல் தான் நடந்து எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டோம். சரிங்க. மதுரைக்கு போனோம். மதுரையிலையும் கேட்டாங்க. அது பிறகு திருநெல்வேலி கொண்டு போனாங்க. அப்போ தானே அம்மாட்ட வந்து கேட்டேன். அம்மா இங்கே வந்து கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணி மெட்ராஸில் இருந்து சவிதா காலேஜ் சொன்னாங்க. நான் அம்மாட்ட வந்தவங்க ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லை நானாச்சு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அதேமாதிரி திருநெல்வேலிக்கு போனோம். அங்கே ஆப்ரேஷன் வேணான்ட்டாங்க. ஆப்ரேஷன் வேணாட்டு இந்த முதுகு தண்டு வரத்தில் இதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆப்ரேஷன் வேணாட்டாக்கு நல்லபடியாக குணமாயிருச்சு. அம்மா மருந்து எதுவும் கொடுத்தாங்களா ஐயா? மருந்து உங்களுக்கு அருள்வாக்கு தான். மஞ்சள் காப்பு தான். மருந்தாக்கி கொடுத்தாங்க. சரிங்க. இப்போ நான் 2 வருஷமா வந்துக்கிட்டு இருக்கேன். அம்மாவே தஞ்சை முறை வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என் வீட்டுக்காரங்க நல்ல முறையாக நடந்து காட்டுக்கு போகிறா. எல்லா வேலையும் அவளை பார்த்துக்கிறேன். எனக்கு 2 பசங்க. மூத்த பசங்க எம்எஸ்சி படிக்கிறான். 2வது வருஷம் பிஎஸ்சி படிக்கிறான். பிஎஸ்சி படிக்கிற பையன் தான் காலேஜுக்கு போக மாட்டான்னா. இப்போ அம்மாட்ட வந்து அவனே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ நல்லபடியாக பிஎஸ்சி முடிச்சிட்டான். இந்த வருஷம் முடிக்க போகிறான். சரிங்க. 2 பையங்களும் நல்லா அம்மா தேவையும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மரவாட்டை போயிருந்தேன். சரிங்க. மரவாட்டை போகும்போது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரமேவும் அருவாட்டு வெட்டும்போது இந்த பட்டை தரிச்சு இந்த கண்ணில் அடிச்சிச்சு. இடது கண்ணில் அடித்து நான் அன்றைக்கி சரி தூசி தான் விழுந்துக்கிட்டு வந்துட்டேன். சனிக்கிழமை முழுவதும் எனக்கு பார்வையே தெரியலை. நான் என்ன செய்யட்டு புலம்பி இருக்கும்போது சனிக்கிழமை சாயந்தரமாக அங்கே கோயில்பட்டி அகர்வால் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும். கண்ணில் வந்து உள்ள புறவோட மாதிரி புண்ணாயிருச்சு. ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. சரி நான் அம்மாட்ட கேட்டு கொண்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா வந்து குறிமலையில் இருந்தாங்க. விவரம் சொல்லுவட்ட கேட்டு சொன்னதில் இந்த மாதிரி சொல்லவும் ஒன்று வேண்டான்னு சாயந்தரமாக பார்வை தாரன்னு சொன்னாங்க. எனக்கு 6 மணிக்கே பார்வை வந்துடுச்சு. அதுக்கு நான் இன்னைக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அம்மா ஜெய் பவானி. ஜெய் பவானி. நீங்களும் அண்ணனை மாதிரி அம்மாவை நம்பிவாங்க. அம்மா கட்டாயம் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்த்து நமக்கு எல்லா வரமும் தந்து நம்ம கூடயே சக்தியமாவும் பவானி அம்மாவும் முப்பெரும் தேவியும் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஜெய் பவானி.